இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனிதனின் இதயத்தில் பேராசையின் 10 நிலைகள், 10 stages of greed in a person's heart. நமக்குள்ள பேராசை இருக்குதா அப்படின்றது நமக்கே தெரியாதுங்க. அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லைங்களா? இல்லைன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சில அறிகுறிகள் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கலாங்க. பேராசையின் அடையாளங்கள். அதை தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவன் என்ன சொல்றாருனாக்கா, போதும் என்ற மனப்பான்மையுடன் நம்ம இருக்கணும். பேராசை வைக்கக்கூடாது. தேவன் நம்மளுக்கு எல்லாம் துணையமாக இருப்பார். தேவன் இருந்தா நமக்கு போதுன்ற எண்ணத்துல வாழ சொல்லியிருக்கிறாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நம்ம தேடினா எல்லாமே நமக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம தேவைகளை தேவன் சந்திக்கிறாரு. விட்டுதலைங்க. ஆனாலும் சில சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பேராசை இதயத்துக்குள்ள இருக்குது இல்லைங்களா? சோ அதோட அடையாளங்களை நம்ம சுருக்கமா இந்த ஒரு காணொளி நம்ம பார்க்கலாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, போதும் என்ற அந்த மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்பை விட்டு போவோம். இது வேணும், அது வேணும், இதை சம்பாதிக்கணும், இதை லைஃப்ல நம்ம செட்டில் ஆகணும், இந்த விஷயத்த பண்ணா நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இதை விட இது பெட்டரா இருக்கும்ன்ற எண்ணம் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்களோட லைஃப்பை பார்த்து நம்மளும் அது மாதிரி இருக்கணும். அவங்களே சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஏன் இருக்கக்கூடாது? தேவனை அறியாதவங்க அவங்களே நல்ல செல்வாக்கா இருக்கும்போது, லக்ஸூரியஸா இருக்கும்போது, நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்ற அந்த தாட் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, இதன் பின்னாடி போறன்ற எண்ணம் வருதுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு தடங்கல் வருது. சாத்தான் நம்மளுடைய இதயத்துல இந்த ஒரு எண்ணத்தை விதைப்பான். சங்கீதம் 73:3 என்ன சொல்றாருனாக்கா, சாம் சாப்டர் 73:3 ஏனெனில் துன்மார்க்கரின் ஜீவன் க்ஷேமத்தை நான் பார்க்கும் பொழுது அகதைந்தவர்கள் மேல் பொறாமைப்பட்டேன். பாத்தீங்களா? நான் என்ன பாக்குறேன்னாக்கா, அவங்களோட லைஃப் க்ஷேமமா இருக்கிறத பார்த்துட்டு நான் அவங்க மேல பொறாமைப்பட்டேன்றாருங்க. அந்த பொறாமை நமக்கு வரக்கூடாது இல்லைங்களா? ஆசாப் தான் இந்த ஒரு சங்கீதத்தை எழுதினவருங்க. அவர் என்ன சொல்றாருனாக்கா, சங்கீதம் 73:12-14 நம்ம பார்க்கும்போது, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவோ என் இதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையில் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாத்தீங்களா சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கிறவங்க சுகஜீவிகரா இருக்கிறாங்க, துன்மார்க்க வழியில இருக்கிறாங்க, அவங்க சேமமா இருக்கிறாங்க. ஆனா நான் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்பி தேவனோட வழியில நடக்கிறேன். எனக்கு ஏன் கஷ்டம் வருது? நான் வாதிக்கப்பட்டு இருக்கிறேன், தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன்ட்டு சொல்றாருங்க. ஆனா அவரு லேட்டரா புரிஞ்சுக்கினாரு, தேவன் நமக்கு வச்சிருக்கிற விஷயம் ரொம்ப பெருசு. இவங்கள பார்த்து நம்மளோட இலக்கை நம்ம இழந்துடக்கூடாது. நிறைய பேர் பிரசன்ட் லைஃப்பை பார்த்து என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, கையை சுட்டுக்கிறாங்களோ இல்லைங்களா? தேவனோட வழியை விட்டு தூரம் போயிடுறாங்க. ஆசாப் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பொறாமை வந்துச்சு. ஆனா பின்னாடி நான் யோசிச்சு பார்க்கும்போது, தேவன் எனக்கு பெரிதான ஒரு வாழ்வு வச்சிருக்கிறாருன்றத நான் உணர்ந்துட்டேன்ற அந்த அதிகாரத்திலே அவர் சொல்றாருங்க. இது எதனால நம்ம மனசுல வருதுனாக்கா, இந்த மாதிரி தவறான எண்ணம் மத்தவங்க லைஃப்பை நம்ம லைஃப்பை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கிறது மிக மிக தவறு. இல்லைங்களா? தேவன் எல்லாரோட லைஃப்பை வெவ்வேறு விதமா வச்சிருக்கிறாருங்க. நம்ம மத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ண கூடாதுங்க. டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாதுங்க. இல்லைங்களா? தேவன் இருக்கிறார் நம்ம லைஃப்ல. இதை விட பெரிதான கிஃப்ட் என்ன வேணும்? ஏசு கிறிஸ்துவே நமக்காக தேவன் கொடுத்திருக்கிறாரு. இதை விட பெரிய விஷயம் என்ன வேணும் அப்படின்ற தாட்ல வாழ்ந்தா போதும் என்ற மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா வருங்க. அதை விட்டுட்டு, ஐயோ இது இல்லையா என்கிட்ட, இது இல்லையே, இது ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுதான் நம்மளுக்கு பெருசா தெரியுமே தவிர, தேவன் எவ்வளவு பெருசான விஷயத்த நமக்கு பண்ணியிருக்கிறாருன்றத அந்த ஒரு பர்டிகுலர் நிமிஷத்துல மறந்துடுவோம். இஸ்ரேல் ஜனம் பண்ண தவறு அதுதாங்க. தேவன் வல்லமையா அவங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாருங்க, ஆசீர்வதித்தாருங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்தாரு. ஆனா அவங்களுக்கு எது இல்லையோ அதுதான் அவங்க மைண்ட்ல பெருசா பட்டுச்சுங்க. ஆனா தேவன் மேல நம்பிக்கை வைக்கல. தேவனே நம்ம கூட இருக்கிறாரு, கை விட்டுருவாரா நம்மளன்ற எந்த எண்ணம் வரல பாருங்க. இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே, இப்ப இவ்வளவு பணம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சமாளிச்சா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம். இதுதான் முக்கியமான அடையாளம் நம்ம கிட்ட பேராசை இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? தேவன் இவ்வளவு நாள் வரைக்கும் நம்மளை எப்படி காப்பாத்தினாருன்றத மறக்கிறது, இதுவும் முக்கியமான அடையாளம். கொஞ்சம் கொஞ்சமா நன்றி சொல்ற இது அப்படியே கம்மியாடுங்க நம்ம லைஃப்ல. ஏன்னா டெய்லி மார்னிங் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, புதிய நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, உயிரை கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்திருக்கிற கிருபை எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சா நம்ம லைஃப் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறதுன்னு நம்ம உணர்வோம். அதை விட்டுட்டு மார்னிங் ஏஞ்சவனே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், நாளைய தினம் பத்தி யோசிக்கிறது, எப்படிப்பா இந்த லைஃப் ஃபேஸ் பண்ண போறோம், இது என்கிட்ட இல்லையா அப்படின்னு திங்க் பண்ண நினைச்சீங்களேன், நிச்சயமா நெகட்டிவ் தாட் வரும், பேராசை தான் பெருகும்.
பரூக் இருந்தாருங்க. தேவன் அவருக்கு வந்து பெரியதான ஒரு காரியத்த வைத்திருந்தாரு. அவர் மனசுல என்ன வச்சிருந்தாருனாக்கா, இல்ல நான் என்னோட லைஃப் இப்படி நான் எடுத்துட்டு போணும்னு நெனச்சாருங்க. ஆனா தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்த எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா சொல்லிட்டாருங்க. "நீ உனக்குன்ட்டு ஒரு எண்ணம்லாம் வச்சுக்காதப்பா. உனக்கு நான் இன்னும் பெட்டரான ஒரு விஷயத்த வச்சிருக்கிறேன். இந்த உலகத்துக்குரிய ஆம்பிஷன் நீ வச்சுக்காத" அப்படின்ட்டு அவருக்கு உணர வைத்தார். இதே தான் நம்ம லைஃப்லயும். இல்லைங்களா? 2வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்பளுக்கு ஒரு ஆசை வருங்க மனசுல டிசையர். இல்லைங்களா? அது என்னவாயிடும்னாக்கா, போக போக டிமாண்ட் ஆயிடுங்க. டிமாண்ட்னாக்கா, இது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற நெலைமையில ஆயிடுங்க. இல்லைங்களா? சோ அந்த டிசையர் வரும்போதே நம்ம என்ன பண்ணணும், அத அங்கேயே அறுத்து போட்டுட்டா பெட்டரு. அத வளர வைக்க வைக்க என்ன ஆகுதுனாக்கா, இது இல்லன்னா இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து மொபைல் இல்லாம யாராலயும் இருக்க முடியாதுன்ற நிலைமையில வந்துருச்சு. இல்லைங்களா? இது இல்லாம இருக்க முடியாது. குடி இல்லாம சில பேருக்கு இருக்க முடியாது. இல்லைங்களா? இந்த மாரி ஆயிட்டாருங்க. அந்த லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாமே இருக்க முடியாது. ஃபேன் இல்லாம என்னால படுக்க முடியாது. இது இல்லன்னா வாழ முடியாது அப்படின்ற அந்த தாட்க்கு வந்துட்டாங்க. ஆனா தேவன் இல்லாம நம்மளால இருக்க முடியாத அந்த தாட்க்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்க வெகு சிலர் தான் சகோதர, சகோதரி. சோ இத நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த விஷயத்துல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14, 15ல அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த இச்சை என்ன ஆகுதுனாக்கா போக போக மரணத்தை தான் கொண்டு வரும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பணப்பிரியன் வந்து பணத்துல வந்து திருப்தி அடைவது இல்லைன்ட்டு சாலமன் ராஜாவே சொல்லிட்டாருங்க. அவரு போல பணம் சம்பாதிச்சவங்க யாரும் இல்ல அந்த காலகட்டத்துல. அவரு என்ன சொல்றாருனாக்கா, எவ்வளவு சம்பாதிச்சும் செல்வத்தை வந்து நம்ம வந்து பெருக்கிக்கிறோம். அதுல வந்து நமக்கு சமாதானம் இல்ல. போதுன்ற மனப்பான்மையும் வர்றா அப்படின்றாருங்க. அந்த மாதிரிதான் நிறைய பேரோட வாழ்க்கை ஆயிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கை அப்படி போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த அறிகுறிகள் இருக்குதா? சில அறிகுறிகள் நம்ம லைஃப்ல எப்படி படும்னு பாத்தீங்கன்னாக்கா, இது இல்லாம என்னால இருக்க முடியாது. இது நெசசரி எனக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க லைஃப்ல. சில விஷயங்கள் தேவைதான். ஆனா அது இல்லாம இருக்க முடியாது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. தேவன் இல்லாம தான் நம்மளால இருக்க முடியாது. அதான் உண்மை. இல்லைங்களா? நம்மளோட சந்தோஷம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் மேல வந்து நம்ம வைக்கக்கூடாது. அதுவும் நம்ம பண்ற தப்பு. இதெல்லாம் அறிகுறிங்க. நம்ம கிட்ட பேராசை ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு. இல்லைங்களா? ஃபோன் இருந்தா எனக்கு சந்தோஷம். கார் இருந்தா சந்தோஷம். என்னோட வீடு இப்படி இருந்தா சந்தோஷம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. இல்லைங்களா? டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுங்க எதுக்குமே. ஒரு விஷயம் இல்லைனாக்கா, ஓகே தேவன் ஏற்ற வேலையில நமக்கு குடுப்பாரு. அது தேவையில்லன்றதுக்காக தான் தேவன் தத்து வச்சிருக்கிறாருன்ட்டு நம்ம எடுத்துக்கணும். அத விட்டுட்டு டிசப்பாயிண்ட் ஆனோம்னு வச்சுக்கங்களேன், அது எரிச்சல் ஆயிடுங்க பின்னாடி பின்னாடி. தேவன் ஒரு காலகட்டத்துல எப்படி ஆயிடுவாருன்னா நம்ம லைஃப்ல, அதாவது பேராசை இருக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு வந்து தேவன் ஆசீர்வாதம் குடுக்கறதுக்கு தான் இருக்கிறாரு. இல்லைங்களா? அப்படி நினைக்க கூடாதுங்க தேவன். தேவன் வந்து ஜீனி கிடையாது. இல்லைங்களா? நம்ம கேட்கிறதெல்லாம் குடுக்கறதுக்கு. அவரு நம்ம கேட்கிறதெல்லாம் குடுக்கறதுக்காக அவரு இல்லங்க. நமக்கு எது தேவையோ அத குடுப்பாரு. நம்மளோட நல்லதுக்காகவே எல்லாமே பண்ணுவாருங்க. கேட்கறது எல்லாம் குடுக்கறதுக்காக இல்ல. நம்ம அப்பா, அம்மாவோட அவருக்கு நல்லா தெரியுங்க. நம்மள விட அவருக்கு நல்லா தெரியும். எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்ல அப்படின்ட்டு. இல்லைங்களா? இந்த டிசையர் வந்து நம்மள ஆளுகை செய்யக்கூடாதுங்க. நம்மளோட இச்சைகள் வந்து நம்மள ஆளுகை செய்யக்கூடாது. இதனால தான் நெறைய பேர் தவறான வழியில போறதுங்க. குடிகாரங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குடி வெறிக்காக என்ன வேணா பண்றதுக்கு ரெடி ஆயிருவாங்க. இல்லைங்களா? இந்த அடிக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதாங்க. இல்லைங்களா? அது நல்லதா, கெட்டதான்ட்டு யோசிக்க மாட்டாங்க. அந்த லெவல்ல போயிடக்கூடாதுங்க சகோதர, சகோதரி. அக்கான் பண்ண தப்பு அதுதான். என்ன பண்றாரு? யாருக்கும் தெரியாத அந்த ட்ரெஷர்ல இருந்து ஒளிச்சு வச்சிடுறாருங்க. தேவன் சொன்னாரு, நீங்க வந்து அத எடுக்கக்கூடாதுன்ட்டு. இவரு என்ன பண்றாரு? அந்த பேராசை நிமித்தமாக எடுத்து வச்சிருந்தனால இஸ்ரேல் ஜனம் லூஸ் ஆகுற நிலைமையில ஆயிட்டாருங்க வார்ல. அதுக்கப்புறம் தெரிஞ்சுதுங்க சகோதர, சகோதரி. தேவன் அவருக்கு தண்டனையும் கொடுத்தார். 3வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணம் சம்பாதிச்சு தான் நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ். பணம் ஜாஸ்தி இல்லன்னா நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி இல்ல அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. பணம் தேவைதாங்க. ஆனா பணமே வாழ்க்கை கிடையாதுங்க. பணத்த வச்சு தான் ஒருத்தர நம்ம வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாருன்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்க. ஒருத்தர்கிட்ட பணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலவே தேவன் அவர ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு கூட நம்ம நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக் சாப்டர் 12:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பாத்தீங்களா? திரளான ஆஸ்தி இருக்கலாங்க. ஆனா அது அவங்களுக்கு ஜீவன் இல்ல அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதே விஷயத்த தான் சாலமன்னு ரொம்ப காலம் கழிச்சு இல்லைங்களா? அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா எழுதுறாருங்க.
இல்லைங்களா? அவர்கிட்ட அவ்வளவு சொத்து இருந்துச்சு. ஏன்னா அவரே என்ன சொல்றாருனாக்கா, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10:11 எக்லேசியாஸ்டிஸ் சாப்டர் 2, 10 and 11 என் கண்களுக்கு இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு விலக்கவில்லை. என் இதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் தடை பண்ணவில்லை. என் பிரயாசங்களிலெல்லாம் என் இருதயம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு கிடைத்த பங்கு. அப்பொழுது என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட சகல பிரயாசங்கத்தையும் நோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும். பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன இருக்குதுங்க? மாயைன்றாருங்க. நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன். இல்லைங்களா? அவரு மாதிரி சொத்தை அனுபவிச்சவங்க யாருமே கிடையாதுங்க அந்த காலகட்டத்துல. திரளான ஆஸ்தி, சம்பத்து எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் அவரு என்ன சொல்றாரு? இது மாய. இது வந்து வேஸ்ட் அப்படின்றாருங்க. இல்லைங்களா? சோ நம்ம நினைச்சிடக்கூடாது மணியினால தான் சக்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெட்வொர்த்தை வச்சுட்டு வந்து நம்ம வந்து செல்ஃப் ஒர்த்ன்னு நினைக்க கூடாதுங்க. எது தெரியுங்களா? நம்மளோட சக்சஸ் தேவனுக்கும் நமக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, எந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்கிறோம், ஆவிக்குரிய வருஷத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சியா இருக்கிறோம், எந்த அளவுக்கு தெய்வீக ஞானம் நம்ம கிட்ட இருக்குது, எந்த அளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நாக்க நம்ம அடங்கி இருக்கிறோம், இதுதான் நம்மளுடைய சக்சஸ். இல்லைங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சி வந்து செகண்டரியா நம்ம லைஃப்ல வந்துச்சுன்னு வச்சுங்க, பேராசை நம்ம லைஃப்ல வந்துட்டு இருக்குதுன்ட்டு வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தங்க. இல்லைங்களா? ஸோ பீப்பிள வந்து நம்ம அவங்க கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு நம்ம என்னங்க அட்மைர் பண்ணக்கூடாதுங்க. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்குது. இல்லைங்களா? ஒரு மனுஷனோட பர்ஸோட சைஸை வச்சு அவனுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப உண்மைங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆயிட்டுக்குதுங்க லைஃப். இல்லைங்களா? நம்மளோட கெரியரே வந்து ரொம்ப பெருசா நம்ம வந்து பார்க்க கூடாதுங்க. எதை வந்து பார்க்கணும்னாக்கா, நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பரமழைப்பை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்டா பார்க்கணும். கெரியர் எல்லாம் செகண்டரி. கொஞ்ச காலம் நம்மளுடைய கெரியர் இல்லைங்களா? நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நம்ம கிட்ட இருக்கிற இருக்கிற சொத்தை வச்சு ஜனங்க வந்து பார்க்க கூடாது. நம்மளுடைய சொத்து தேவன். இல்லைங்களா? தேவனுக்கும் நம்ம கிட்ட இருக்கின்ற ரிலேஷன்ஷிப், நம்ம கிட்ட இருக்கிற நீதி, இதுதான் நம்மளுடைய அடையாளமா இருக்கணுங்க. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நம்மளோட லைஃப்ல வந்து தெரியணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து சொத்துக்கள் சம்பாதிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அது வேஸ்ட் தாங்க லாஸ்ட்ல. கியாசி பண்ண தவிர அதுதாங்க. இல்லைங்களா? அவர் வந்து எதுக்கு வேல்யூ கொடுத்தாருனாக்கா, அந்த கிஃப்ட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டாருங்க. சரிங்களா? தேவனுக்கும் அவருக்கும் இருக்கின்ற அந்த உறவுக்கு வேல்யூ கொடுக்காம, அந்த ஒரு நற்சாட்சிக்கு வேல்யூ கொடுக்காம, அந்த கிஃப்ட்டுக்கு வேல்யூ கொடுத்ததுனால, அவருக்கு கொடிதான வியாதி வந்துச்சுங்க சகோதர சகோதரி. 4வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பயம் லைஃப்ல ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிரும். எப்போ தெரியுங்களா? பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க என்ன ஆகுது? இந்த பணத்தை நான் எப்படி சேஃப்கார்ட் பண்றது? ஒருவேளை நாளைக்கு இந்த பணம் போயிட்டா என்ன பண்றது? இன்னைக்கு நம்ம கிட்ட வீடு இருக்குது. நாளைக்கு இதுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்றது? அப்படின்ற அந்த யோசனை வந்துருங்க. நிறைய பணக்காரங்களுக்கு தூக்கம் சரியா வராது. காரணம் என்னன்னாக்கா, கோடி கோடியா சம்பத்து இருக்கும். அவங்களுக்கு என்னன்னாக்கா, அது வந்து அழியக்கூடாது. அதை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம அந்த லெவலுக்கு போகக்கூடாதுங்க. இல்லைங்களா? அது வந்து நம்மள ஆளுகை செய்யக்கூடாது. நம்மளோட சமாதானத்தை வந்து அந்த சொத்துக்கள் வந்து எடுத்துடக்கூடாதுங்க. அவ்வளவு சம்பாதிச்சு நிம்மதியா தூங்க முடியலன்னா, அப்ப எவ்வளவு இருந்து என்னங்க? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 மேத்தேயூ சாப்டர் 6:25 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனத்துக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? பாத்தீங்களா? எது ரொம்ப விசேஷம்னாக்கா நம்மளுடைய ஜீவன். மத்ததெல்லாம் நம்மளுக்கு தேவன் டெம்பரரியா கொடுத்திருக்கிற விஷயங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல சாம் சாப்டர் 37:25லங்க நான் இளமையாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறகுகிறதையும் நான் காணவில்லை. பாத்தீங்களா? நீதிமான வந்து தேவன் கை விட்டுறதே இல்லைங்க. தேவைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கிறார். நம்ம கவலைப்படக்கூடாது. பணம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? வீடு இல்லைன்னா என்ன ஆயிடும்? ரிசோர்சஸ் இல்லைன்னா என்ன ஆயிடும்? என்கிட்ட அவ்வளோ சேவிங்ஸ் இல்லையே அப்படின்ட்டு அதை பத்தியே ரொம்ப யோசிக்க கூடாதுங்க. தேவன் என்ன தேவையோ அதை சந்தித்துட்டே இருப்பாருங்க. தேவனுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்தா போதும் நம்ம லைஃப்ல. இல்லைங்களா? சோ அந்த கவலை வந்துடுங்க ஃபைனான்ஸ் மேல. இது முக்கியமான அடையாளம் நம்ம கிட்ட பேராசை வருது அப்படின்ட்டு. இல்லைங்களா? மத்தவங்களுக்கு உதவி செய்யற எண்ணம் போயிட்டு என்ன ஆயிடும்னாக்கா, பணம் சேர்க்கணும் சேர்க்கணும்ன்ற எண்ணம். இல்லைங்களா? தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே வரும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த பணத்தின் மேல பயம் ஜாஸ்தி ஆயிட்டே வரும் ஒவ்வொரு நாளும். சமாதானம் வந்து ஃபைனான்சியல் செக்யூரிட்டி மேலேயே இருக்குங்க. நம்மளுக்கு செக்யூரிட்டி தேவன், ஃபைனான்ஸ் கிடையாது. நம்ம வச்சிருக்கிற பாலிசி கிடையாதுங்க. ஆனா நிறைய பேரோட நம்பிக்கை அதன் மேல இன்னைக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து பேராசையின் அறிகுறிங்க. நாபால் இருந்தார், அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனா
மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற குணம் இல்லைங்க. பேராசை மட்டும் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தேவன் அவருக்கு தண்டனை கொடுத்தாருங்க. 5வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் வந்து கம்மியாயிட்டே வரும். காரணம் என்னன்னாக்கா, மத்தவங்களுக்கு நான் உதவி செய்தா, எனக்கு கஷ்டம் வரும்போது யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? என்கிட்ட இருக்கிற சோர்சஸ் எல்லாம் கம்மியாயிட்டே போகுமே மத்தவங்களுக்கு உதவி செய்தா. அப்படின்ற அந்த தாட்லயே வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிற பணத்தை வந்து அவங்களே வச்சுக்கிறதுங்க. தேவன் வந்து சோர்சஸ் அதிகமா குடுக்கறனால அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, மத்தவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும். தேவன் வந்து நிச்சயமா கேள்வி கேட்பார். இல்லைங்களா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல Proverbs chapter 11:24ல வாரி இறைத்தும் விருத்தி அடைந்தவனும் உண்டு. பாத்தீங்களா? வாரி இறைத்தாரு. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆனாலும் அவனோட லைஃப் வந்து நல்லாதான் இருந்துச்சு. ஆனா மத்தவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாம சேர்த்து வச்சாங்க பாருங்க. லாஸ்ட்ல அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான நிலைமைக்கு போய் இல்லைங்களா தரித்திரர் ஆனவரும் உண்டு. இது 2மே வந்து லைஃப்ல நடந்திருக்குன்னு தேவன் நமக்கு சொல்றாரு. இல்லைங்களா? மத்தவங்களுக்கு குடுக்கறது வந்து இன்கன்வீனியன்ட்டா நம்மளுக்கு தோணுச்சுனாக்கா, பேராசை வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இருந்துமே சில பேர்ட்ட இல்ல. இல்லைங்களா? சில பேருக்கு இருந்தும் குடுக்குற மனம் இல்லனாக்கா, பேராசை அங்க இருக்குதுங்க. இல்லைங்களா? எக்ஸ்கியூசஸ் சொல்றது. இந்த எக்ஸ்கியூசஸ் ஜாஸ்தி வந்துச்சுனாலே, அங்க பேராசை இருக்குதுன்ட்டு. இல்லைங்களா? எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்காக தேவன் நம்மள வந்து அழைக்கலங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து லாஸ்ன்னு நெனச்சோம்னு வச்சுக்கங்களேன், அங்கேயும் பேராசை இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னாக்கா டைம் வேஸ்ட் ஆகும். என்கிட்ட இருக்கிற சோர்ஸ் கம்மியாகும்னு நெனச்சா, அதுவும் பேராசை தாங்க. குடுக்கறதுல வந்து சந்தோஷப்பட்டு குடுக்காம, கட்டாயப்படுத்தி குடுக்கறதும், அதுவும் வந்து பேராசைங்க. ஒரு கடமைக்காக குடுக்கறது. இதுவும் வந்து பேராசையின் அறிகுறி தாங்க. அந்த ஐஸ்வரவான் வந்து இயேசு கிறிஸ்துட்ட வராரு இல்லைங்களா? அந்த வாலிபன். இயேசு சொல்றாரு, "உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு ஏழைக்கு குடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வான்னும்போது, அவர் வருதில்லங்க. இல்லைங்களா? அங்கவே தெரியுது, அவரோட மனசு அந்த சொத்துக்கு மேல தான் இருந்துச்சு. 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனங்கள்ட்ட எதற்காக பழகுறதுனாக்கா, ஆப்பர்ச்சுனிட்டிக்காகங்க. அவங்க கிட்ட இருந்து எனக்கு பெனிஃபிட் வருது. அதனால நான் அவங்க கிட்ட பழகுவேன். பெனிஃபிட் வரலனாக்கா, நான் ஏன் அவங்க கிட்ட பழகணுன்ற எண்ணத்தோட. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 4ல அங்க யாக்கோபு எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. சபைக்கு 2 விதமான ஜனங்க வருவாங்க. ஒருத்தர் வந்து தரித்திரரா வராரு. அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்றதில்ல. இல்லைங்களா? அவங்கள கிரீட் பண்றதில்ல. ஆனா நல்லா வஸ்திரங்கள் போட்டு வரவங்கள, பணக்காரங்களா வரவங்கள வந்து ஸ்பெஷலான இடத்துல கொண்டு போய் உட்கார்றீங்கனாக்கா, அந்த மாரி சபையில இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இதே மாரி நம்ம லைஃப்லயும் இருக்கலாங்க பார்ஷியாலிட்டி. நல்ல பண வசதி இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறது. அவங்க மூலியமா நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வராதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட வந்து சரியா மூஞ்சி குடுத்து கூட பேசாம இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. இல்லைங்களா? ஜனங்கள வந்து நம்ம லவ் பண்ணணும். அவங்கள வந்து நமக்காக யூஸ் பண்றதுக்காக தேவன் குடுக்கலங்க. இல்லைங்களா? டிரான்சாக்ஷனல் கிடையாது. இது வந்து பிசினஸ் இல்லங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது. இல்லைங்களா? ரிலேஷன்ஷிப்ன்றது தேவன் நமக்கு குடுத்திருக்கிற முக்கியமான ஒரு கிஃப்ட். எதற்காக? நம்ம வந்து வளர்றதுக்காக. நம்ம அன்ப வந்து காட்டுறதுக்காக தேவன் நம்மளுக்கு குடுத்திருக்கிறதுங்க. எல்லாருமே நம்மளோட சகோதர சகோதரி தான். ஏன்னா எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணுங்க. இல்லைங்களா? தயா காட்டுறது லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுனாக்கா பேராசை வந்துருக்குதுங்க. நம்மளுடைய பர்சனல் கெயின மட்டும் யோசிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அங்கேயும் வந்து பேராசை இருக்குதுன்ட்டு. ஒருத்தர்ட்ட பழகும்போது, என்ன கெயின் இருக்குது அவர்கிட்ட பழகுனா எனக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இல்லைங்களா? ஸோ சக்சஸ்ன்றத வந்து நம்ம அப்படி மெஷர் பண்ணக்கூடாதுங்க. எப்படி மெஷர் பண்ணணும்னாக்கா, நான் வந்து அன்கண்டிஷனலா அவர லவ் பண்றேன். அவருக்காக என்ன வேணும்னா செய்வேன் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வந்து இருக்கணுங்க. லவ் வந்து கண்டிஷனல் ஆகக்கூடாது. இல்லைங்களா? நீ எனக்கு இது குடுத்தா நான் இத வந்து திருப்பி தருவேன். அது வந்து பிசினஸ். அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. பலாம் அப்படித்தான் ஆயிட்டாரு இல்லைங்களா? தேவன் அவருக்கு எச்சரிப்பு குடுத்தாரு. நீ அங்க போக்கூடாது அப்படின்ட்டு. ஆனாலும் இவரு போறாருங்க. காரணம், அவங்க வந்து நெறைய கிஃப்ட் குடுக்குறாங்க. பணம் குடுக்குறாங்க. அதன் மேல ஆசை வைத்து போனாருங்க. லாஸ்ட்ல உயிரையே இழந்துட்டாருங்க சகோதர சகோதரி. அந்த அளவுக்கு சீரியஸான விஷயங்க சகோதர சகோதரி. 7வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நேர்மை வந்து கம்மியாயிட்டே வரணும். நேர்மைய வந்து சமரசம் பண்றது. பணம் வந்தா போதும். அது எந்த விதத்துல வந்தா என்ன? யாருக்குன்னா தெரியவா போது? நம்ம வந்து யாரையும் ஹர்ட் பண்ணலையே! நம்ம வந்து நம்மளோட பெனிஃபிட்ட தானே பார்க்குறோம். நம்ம நேர்மையா இருந்து பலன் வரல. நேர்மை இல்லன்னா வருதுனாக்கா, வந்தா போது. அதுல என்ன தப்புன்னு நெனைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. தேவனுக்கு அது அருவருப்பானது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், Proverbs chapter 11 verse 1லங்க. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அருவருப்பான விஷயங்க தேவனுக்கு. பிடிக்காத விஷயம். லஞ்சம் குடுக்குறதும் அவருக்கு வந்து அருவருப்பு. இதெல்லாம் தேவன் வெறுக்கிற விஷயத்த நம்ம பண்ணக்கூடாதுங்க. இல்லைங்களா? ஸோ நம்ம மனசுல என்ன மாரி தாட்ஸ் வரும்னாக்கா, சின்ன சின்ன விஷயத்துல நம்ம விட்டு குடுத்தா என்னங்க தப்பு? அதெல்லாம் நல்லது தானே நடக்குது. டிஸ்ஹானஸ்ட்னாக்கா சின்ன விஷயத்துலயும் சரி, இல்ல பெரிய விஷயத்துலயும் சரி, எல்லா விஷயத்துலயும் நம்ம வந்து உண்மையா இருக்கணுங்க. இல்லைங்களா? அதுதான் வந்து கரெக்ட். சின்ன சின்ன விஷயத்துல விட்டு குடுத்தா தப்பு இல்லன்னு நெனச்சா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இல்லைங்களா? ஷார்ட் கட் வந்து தேடுறது.
சக்சஸ்க்கு. அதுவும் தப்பு. நீதியின் வழியில பெரிய ஆளன் நடந்தோம்னு வச்சுங்க, தேவன் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இல்லைங்களா? நம்மளுடைய ஃபைனான்சியல் ட்ரூத்த வந்து மறைக்கிறது. சில பேர் வந்து டாக்ஸ வந்து குறைக்கணுன்றதுக்காக அவங்களோட வருமானத்த வந்து மறைப்பாங்க. சத்தியத்துல இருக்கிற நம்ம அத வந்து பண்ணக்கூடாதுங்க. இல்லைங்களா? பைபிள்ல இருக்கிற வசனத்த வந்து ட்விஸ்ட் பண்ணி பேசுறது. நம்மளுடைய அந்த ப்ராஃபிட்காக. இதுவும் தப்புங்க. இல்லைங்களா? நம்முடைய மனசாட்சி கொஞ்சம் கொஞ்சமா இன்சென்சிட்டிவ் ஆயிட்டே வருங்க. இல்லைங்களா? மனசாட்சியில் சூடுண்டவர்களா ஆயிடுவோம். அதனால இந்த விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. யூதாஸ் இஸ்காரியோத்து நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ காட்டிக் கொடுக்கும்போது தான் அவர் தப்பு தப்பு பண்ணாருன்ட்டு. இல்லங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, ஆல்ரெடி வந்து பணத்த வந்து திருடுற புத்தி அவர்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. அப்பவே அந்த அளவுக்கு பேராசை கொண்ட மனிதன் தான் யூதாஸ் இஸ்காரியத்துங்க. ஏதோ சடனா அப்படி ஆவலங்க. அவருக்கு இந்த பேராசை வந்து ரொம்ப நாளாவே இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. 8வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு கொடுக்குற விஷயத்துல வந்து யோசிக்கிறது. இல்லைங்களா? நம்ம கிட்ட எது வந்து மிச்சம் இருக்குதோ அத வந்து குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேஃப்டிய வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்த வந்து குடுக்காம இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, மேத்யூ சாப்டர் 6:24ல 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இப்போ உலக பொருட்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் இடம் நிறைய பேர் வைக்கிறாங்க. பைபிளுக்கு இல்லைங்க. அதுதான் உண்மைங்க. இல்லைங்களா? பணத்துக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை தெய்வ பக்திக்கு யாரும் கொடுக்கறது இல்லைங்க. இல்லைங்களா? ஒரு கல்யாணம் பார்க்கும்போது கூட அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாங்கன்ட்டு அவங்க வந்து கேரக்டரை வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது இல்லைங்க. தெய்வ பக்தியில எப்படி இருக்கிறாருன்னு பாக்குறது இல்லைங்க. எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு சொத்து இருக்குது, ஃபைனான்சியலா ஸ்டேபிளா இருக்கிறாங்களா, ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, அந்த மனுஷன் கிட்ட தேவன் இருக்கிறாங்களா, தேவனோட வழியில அவங்க இருக்கிறாங்களா, ஒழுக்கமா இருக்கிறாங்களா, இத வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. இதுதாங்க உண்மை. அப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னாக்கா, உலக பொருட்களுக்கு. தேவனுக்கு கொடுக்கல அந்த இடத்துல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம் எப்போதுமே ஃபர்ஸ்டா இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் மத்த விஷயம் எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில ஜெபம் கம்மியாயிட்டே வருகுதுனாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில பேராசை வந்துட்டுக்குதுன்னு அர்த்தங்க. வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. இல்லைங்களா? மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் பண்றது, ஓடி பண்றது, சண்டே கூட வேலைக்கு போறது, எவ்வளவு வந்தாலும் பத்தாம இருக்கிறது. இது எல்லாமே வந்து பேராசையின் அடையாளம். இல்லைங்களா? தேவனை ஆராதிப்பது வந்து பெருசா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறது. சர்ச்சுக்கு வந்து எப்பயாவது ஒரு தடவை போறது ஆப்ஷனலா வச்சுக்கிறதுங்க. இல்லைங்களா? தேவனுக்கும் நமக்கு இருக்கின்ற அந்த டைம் இல்லைங்க. அது வந்து அன்ப்ரொடக்டிவா இருக்குது. மெக்கானிக்கலா இருக்குதுங்க. ஏதோ ரோபோ மாதிரி தேவனை ஆராதிப்பது. இதெல்லாமே வந்து பேராசை நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கிறதுக்கான அடையாளம். இல்லைங்களா? நம்மளுடைய எஜமான் யாரா ஆயிடுறாங்க தெரியுங்களா? லாஸ்ட்ல சொத்துக்கள் வந்து எஜமான் ஆயிட்டாங்க. உசியா ராஜா அப்படித்தான் ஆயிட்டாரு. முதல்ல தாழ்மையா இருந்தாருங்க. தேவன் எப்ப அவரை உயர்த்தினாரோ, செல்வாக்குல உயர்த்தினாரோ, சம்பத்து தாசி ஆயிடுச்சு அவருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா பெருமை வந்துச்சு. இல்லைங்களா? ஒரு ஆசாரி செய்ய வேண்டிய வேலையை நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தேவன் அவருக்கு வந்து தண்டனையை கொடுத்தாருங்க. அந்த லெவல்ல நம்ம போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். 9வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, போதும்ன்ற அந்த மனப்பான்மை வராம இருக்கிறதுங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் போதாது. சம்பளம் எவ்வளவு உயர்வானாலும் போதாது. சொத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும் போதாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும். நகை இன்னும் வேணும். புடவை இன்னும் வேணும். ட்ரெஸ் இன்னும் வந்து ஜாஸ்தி வச்சுக்கணும். ஷூஸ் இன்னும் அதிகமா வச்சுக்கணும். வாட்சஸ் இன்னும் அதிகமா வாங்கிக்கணும் அப்படின்ற அந்த தாட். போதுன்ற மனப்பான்மையோட இல்லாம இருந்தா பேராசை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. இல்லைங்களா? லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண உடனே அங்க வந்து நிக்கிறது இல்லைங்க. இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும். இப்போ காலேஜ்ல வந்து நம்ம இவ்வளவு மார்க் என்னன்னா இன்னும் ஜாஸ்தி வாங்கணும். இல்லைங்களா? வேலை மேல வந்து இந்த லெவல்ல நம்ம ப்ரொமோட் ஆனா நெக்ஸ்ட் லெவல் போணும். அதுக்கு நெக்ஸ்ட் லெவல், அதுக்கு நெக்ஸ்ட் லெவல். இப்படியே அந்த இச்சை இருக்கும். ஆனா ஆவிக்குரிய விஷயத்த பத்தி அதிகமா யோசிக்கிறது இல்ல. தேவனுக்கும் நமக்கு இன்ற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எப்படி இருக்குது, அதை பத்தி யோசிக்கிறது இல்லைங்க. ஆனா உலக விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா திங்க் பண்றதுங்க. அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்து அப்படியே ஸ்டாப்பே ஆகுறது இல்லைங்க. இன்னும் ஜாஸ்தி ஆகணும், இன்னும் ஜாஸ்தி ஆகணும். கோல்ஸ் வந்து அப்படியே பிகர் பண்ணினே போறதுங்க. இதன் பின்னாடியே போறாங்க. லாஸ்ட்ல வந்து ஒண்ணுமே வெறுமையா தான் லைஃப் வந்து முடியுங்க. ரெஸ்டே இருக்காதுங்க லைஃப்ல. இன்னொருத்த அச்சீவ் பண்ணோம், இன்னொன்னு அச்சீவ் பண்ணோம், இன்னொன்னு அச்சீவ் பண்ணோம், இன்னொன்னு அச்சீவ் பண்ணோம். இப்படியே வந்து லைஃப் வந்து போயிட்டே இருக்கணும். ராஜா இஸ்ரவேலுக்கே ராஜா இல்லைங்களா? அவர்கிட்ட எல்லாமே இருக்குதுங்க. ஆனா நாபோத் அப்படின்றவர் இருக்காரு. அவர்கிட்ட திராட்சை தோட்டம் இருக்குது. அதன் மேல அவருக்கு ஆசை வருது பாருங்க. அந்த ஊர்ல ஒரு ராஜா. அவர்கிட்ட இல்லாத சம்பத்து இல்ல, எல்லாமே இருக்குது. ஆனா ஒரு சாதாரண ஒரு மனிதன் கிட்ட ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அதன் மேல ஆசை வச்சு லாஸ்ட்ல அவரை கொலை பண்ணி அந்த திராட்சை தோட்டத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்பதான் சாட்டிஸ்பாக்சன் வருது பாருங்க. இந்த மாதிரி ஆயிடுங்க லைஃப். இது ரொம்ப தவறான குணங்கோ.
10வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேராசை என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு விக்கிரக ஆராதனை ஆயிடும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியது அங்க மகிமைய வந்து நம்ம செலுத்தாம, நம்ம எதன் மேல அதிகமா ஆசைப்படுறோமோ, அதன் மேல நம்ம லவ் ஃபுல்லா போயிடும். அது எது வேணா இருக்கலாங்க. அழகா இருக்கலாம், இல்லைங்களா? பேர் புகழா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒரு பதவியா இருக்கலாம். அதன் மேல ஃபுல்லா நம்மளோட லவ் போகும். இதுதான் வந்து வேதனா சொல்லுதுங்க. விக்கிரக ஆராதனை அப்படின்ட்டு. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்த நம்ம வேற எதுக்காக குடுத்தாலும், அது வந்து விக்கிரக ஆராதனை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், கொலோசியன் சாப்டர் 3, 5 ஆகையால் பூமியில் இருக்கின்ற உங்கள் அவயங்களை அவித்துப் போடுங்கள். அவையாவன வேசித்தனம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பேராசை. பாத்தீங்களா? விக்கிர ஆராதனையான பேராசை அப்படின்ட்டு சொல்றாருங்க. நம்மளுடைய சம்பத்து வந்து தேவனுக்குன்னா மேலான இடத்துக்கு போயிடும். இல்லைங்களா? நம்பிக்கை ஃபுல்லாமே சம்பத்து மேலதான். இவ்வளவு பணம் இருக்குது, அது என்ன காப்பாத்தும். இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அது நம்மள காப்பாத்தும். சொத்துக்கள் இருக்குது, காப்பாத்தும். இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கேன், காப்பாத்தும். இப்படின்ற மைண்ட் செட் ஆயிடுங்க. இல்லைங்களா? எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து பணத்தை சுத்தியே இருக்குங்க. நித்திய ஜீவனுக்கு உண்டான அந்த காரியங்கள் மேல அவ்வளவு முக்கியத்துவம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த உலகத்தை சுத்தியே நெக்ஸ்ட் என்ன வாங்கலாம், நெக்ஸ்ட் வந்து எதை பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்க லேண்ட் வந்து கம்மியா இருக்குது அங்க வாங்கலாம், எவ்வளவு வீடுகளை வந்து சம்பாதிக்கலாம், எவ்வளவு பணம் சேர்த்துக்கலாம், எங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இத பத்தியே தாட். இல்லைங்களா? தேவனுடைய கட்டளையை பத்தி பெருசா வந்து யோசிக்கிறது இல்லைங்க. அது வந்து இக்னோர் பண்றது. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இத பத்தியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்க. இதே ஃபுல்லா எதை வந்து சர்வ் பண்ணுனாக்கா பணத்தை, தேவனை தவிர பணத்தை வந்து ஃபுல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருக்குது. எப்படின்னாக்கா, நம்ம அதிகமா எதை பத்தி திங்க் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய கடவுள். நம்ம நம்மளை பத்தி அதிகமா திங்க் பண்றோம்னாக்கா நம்ம தான் நம்மளுக்கு வந்து தேவன். இல்லைங்களா? நம்மளோட உறவை பத்தி திங்க் பண்றோம்னாக்கா, அதாவது நம்ம ஒய்ஃபோ இல்ல பிள்ளைகளை பத்தி அதிகமா யோசிக்கிறோம்னாக்கா, அது வந்து நம்மளோட லைஃப்ல கடவுளோட ஸ்தானத்தை வந்து எடுத்துச்சுன்னு அர்த்தம். பணம் வந்து நம்ம வந்து அதிகமா திங்க் பண்றோம்னாக்கா, பணம் தான் நம்ம லைஃப்ல கடவுள்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. தேமா அப்படின்றவர் இருந்தாருங்க. பவுல் கூட உடன் ஊழியக்காரரா இருந்தாரு. அவர் வந்து உலகத்தின் மேல ரொம்ப அன்பு வைத்து என்ன பண்ணாருங்க, பவுலை விட்டுட்டே போயிட்டாருங்க. இல்லைங்களா? பாத்தீங்களா? உலகத்தின் மேல இருக்கின்ற அன்பு என்ன பண்ணும்னாக்கா, தேவனை விட்டு நம்மள ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடும். லாஸ்ட்ல லைஃப் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.